வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி ரைஸ் குக்கரில் ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கு ரைஸ் குக்கரோட கப் எடுத்திருக்கேன். இதில் 4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரை மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதோட வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் போட்டேன். அது 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் 4 தக்காளி கட் பண்ணது சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக ரைஸ் குக்கரில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிட்டோம்னா அதில் போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா வித்தின் ½ அன் ஹவரில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ 5 பச்சை மிளகா, காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம்.
இதோட தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர். கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு சுட வச்சுக்கலாம். இந்த ரைஸ் குக்கர் கப்பில் 4 கப்பு அரிசி எடுத்தேன். அதே கப்பில் இப்போ நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதாவது அரிசி 4 கப்புனா தண்ணி வந்து 6 கப்பு. ஒரு கப்புக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி. இப்போ ரைஸ் குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை சுட வச்சுக்கலாம். மூடி போட்டு குக்கரை ஆன் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் குக்கரில் ஊற்றின தண்ணி லேசாக சுட்டுடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைப்பழம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ இந்த ரைஸ் குக்கர் ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி கீப் ஆன் வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது ரைஸ் குக்கர் குக் ஆகி கீப் ஆன் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ரைஸ் குக்கர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் குக்கரில் குக் ஆகி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.